வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தேர்வை நீங்க சிறப்பாக வந்து எழுதணும். முக்கியமாக இந்த தேர்வில் நோட் பண்ண வேண்டியது வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வேற எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது முக்கியம். அதே மாதிரி 1 mm நிப் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் நீங்க அந்த வட்டத்தை வந்து ஃபுல்லாக ஷேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். தேர்வு கூடத்துக்கு நீங்க 8:30 மணிக்கு போய் ரீச் ஆயிடுங்க. 9 மணிக்கு உங்களை உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. 9:15க்கு உங்களுக்கான கொஷின் புக்லெட் கொடுத்துருவாங்க. அந்த கொஷின் புக்லெட்ல இருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்க சரியா வந்து ஓஎம்ஆர்ல வந்து எழுதி ஷேட் பண்ணணும். இதுல ரொம்ப கவனமா இருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி தேர்வு கூடத்தில் இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை முறையா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க முன்கூட்டியே செய்யறதையும் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொல்ல நீங்க பண்ணிடுங்க வந்து. ஸோ அது மாதிரி நேரம் அப்படின்றது நேரம் மேலாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தேர்வு கூடத்தில் நீங்க எடுத்தோடனே மேக்ஸ் போடுறேன் ஜிகே போடுறேன்னு சொல்லி ஆரம்பிக்காதீங்க. லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்க பாருங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஜிகே ஆரம்பிங்க. ஜிகேலையும் மேக்ஸை கடைசியா எடுத்துட்டு போய் வைக்காதீங்க. முதல்ல பண்றது தப்பு இல்லை, ஆனா கடைசியா பண்றது அப்படின்னு பதட்டத்துல நம்ம வந்து சரியா ஆன்சர் பண்ண முடியாது மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு அப்படி பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க ஜிகேவோட சேர்ந்த மாதிரி மேக்ஸ் பண்ணலாம். இல்லைனா முதல்ல எடுத்து டைம் வச்சுக்கிட்டு மேக்ஸ் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் வாட்ச் மறந்து கட்டிட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் போனையும் எடுத்துட்டு போயிடாதீங்க. இது வந்து தேவையில்லாம அந்த இடத்துல சில சலசலப்பு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போய் வைக்கிறது, ஹேண்டர் பண்றது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்ப போகும்போது கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு வந்து ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ் இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி பிளஸ் ஒரிஜினலும் கையில வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. அதை வச்சு அதனால நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்க போல. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் 3 பென் யூஸ் பண்ணுங்க. 3 பென் எடுத்துட்டு போங்க. அதுல ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுங்க. தப்பி தவறி கீழே விழுந்து நிப்பு உடஞ்சி வளைஞ்சிருச்சாலும் நீங்க உடனடியா இன்னொரு பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பெண்ணு கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு உதவி பண்றது. முடிஞ்ச வரையும் பேசக்கூடாது. பெண்ணை வச்சிருக்கீங்க, அவங்க எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நீங்க கொடுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி போறதுக்கு முன்னாடி தண்ணியை குடிச்சிருங்க. எக்ஸாம் ஆளுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிக்கும் போது தேவையில்லாம ஸ்பில் ஆகி ஒரு பிரச்சனை வந்துடும். ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ண போறாங்க. ஸோ அதனால தண்ணியை வந்து முன்னாடியே குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கர்ச்சீஃப் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய அந்த ஆல் டிக்கெட்டை வந்து ஓஎம்ஆர் கீழே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டஸ்க்கு வந்து சப்போஸ் வந்து அது கொஞ்சம் டஸ்டியா இருக்கு, கொஞ்சம் ஈரமா இருக்கு அப்படின்ற இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ரஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுல தேவையில்லாம ஓஎம்ஆர் வந்து டேமேஜ் ஆகிறத தடுத்துடலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லபடியாக எழுதுங்க. என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இத்தனை நாள் போட்ட எஃபர்ட் வந்து கை கூடக்கூடிய நாள் தான் செப்டம்பர் 28. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சூப்பரான நாளா இருக்க போது. ஸோ அடுத்து நம்ம ஆன்சர் கீ வந்து நாளைக்கு சாயந்தரம் 28/9/2020 மாலை 6 மணிக்கு நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஷன்ல சந்திப்போம். அப்ப கட் ஆஃப் என்ன அப்படின்றத அதையும் நம்ம பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.